Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.2ல 8th sum. Identify the type of conic. Find center, foci, vertices and directrixes. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஒரு எலிப்ஸோட ஈக்குவேஷன். ஏன்னா ரெண்டுக்கும் நடுவில் நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ இது எதோடது? ஒரு எலிப்ஸோடது. நெக்ஸ்ட் இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பை x minus h the whole square. ஏன்னா இதுக்கு வந்து சென்டர் 0,0 கிடையாது. ஸோ x minus hன்னு வரும். the whole square by b square. இங்கேயே நம்ம b square போடுறோன்னா எது கிரேட்டராக இருக்கோ அதுதான் a வரும். ஸோ இங்கே 289 தான் கிரேட்டர். அதனால் y minus k the whole square இது கூட வர்றது தான் a ஸ்கொயராக இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்படி இருந்தால் இது எலிப்ஸோட ஈக்குவேஷன். அதோட மேஜர் ஆக்சிஸ் வந்து parallel to y ஆக்சிஸாக இருக்கும். ஏன்னா y ஸ்கொயர் கூட தான் a ஸ்கொயர் வருது. ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஈயோட வேல்யூ தெரியணும். ஸோ அப்போ இ ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர். ஸோ இங்கே a ஸ்கொயருங்கிறது 289, b ஸ்கொயர் அப்படிங்கிறது 225. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ 289 மைனஸ் 225 பை 289. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 64 பை 289 வரும். இதுலேருந்து ஈயோட வேல்யூ என்ன? 8 by 289 வந்து 17 ஸ்கொயர். ஸோ 8 by 17. நம்மளுக்கு ஏஇயும் ஏ பை இயும் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏவும் பியும் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ வேல்யூ 17, ஏன்னா ஏ ஸ்கொயர் 289. சிமிலராக பி வேல்யூ வந்து 15, ஏன்னா 225. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? ஏஇ வேணும். அதாவது 17 இன்ட்டு 8 by 17. ஸோ ஏஇ வேல்யூ என்ன? 8. சிமிலராக ஏ பை இ கண்டுபிடிக்கணும். அதாவது 17 இன்ட்டு ஈயோட ரெசிப்ரோக்கல். ஸோ 17 by 8. ஸோ 17 இன்ட்டு 17 289 by 8. ஸோ நம்மளுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு சென்டர். சென்டருங்கிறது என்ன? ஹெச் கமா கே. அப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் ஹெச்சும் கேவும் என்ன? ஹெச் 3, கே வந்து 4. அப்போ சென்டர் என்ன? 3,4. நெக்ஸ்ட்டு ஃபோக்கை. இது வந்து y ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ்ங்கிறனால ஹெச் கமா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. அதாவது கே கூட தான் இது சேரும், ஏன்னா y தான் மேஜர் ஆக்சிஸ். ஸோ 3,4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ வேல்யூ என்ன? 8. ஸோ 8. ஸோ இது நம்மளால் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால நம்ம 2 பாயிண்ட்டாக பிரித்து எழுதுகிறோம். ஸோ ஒன்று 3,4ம் 8ம் ப்ளஸ்ஸாக இருந்தால் இது 12. இன்னொரு பாயிண்ட் 3,4 மைனஸ் 8ஆக இருந்தால் இது -4. ஸோ இது ரெண்டு தான் ஃபோக்கை. அடுத்து வெர்டிசஸ். வெர்டிசஸும் ஹெச் கமா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. அதாவது 3,4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏயோட வேல்யூ 17. ஸோ ஒன்று 3,4 ப்ளஸ் 17ஆக இருக்கணும், அதாவது 21. இல்லை 3,4 மைனஸ் 17ஆக இருக்கணும், ஸோ தட் இஸ் -13. ஃபைனலாக டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் வந்து y இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அதாவது கேயோட வேல்யூ என்ன? 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ, அதாவது 289 பை 8. ஸோ ஒன்று 4 ப்ளஸ் 289 பை 8ஆக இருக்கணும், இல்லை 4 மைனஸ் 289 பை 8ஆக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் ஒன்று y இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் ஆட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 321 பை 8 வரும். இல்லை இது ரெண்டும் மைனஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு 8 4s are 32, 32 minus 289 by 8 வரும். அதாவது -257 by 8 வரும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸில் தான் நம்மளுக்கு டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது.
Second subdivision, x plus 1 the whole square by 100 plus y minus 2 the whole square by 64 equal to 1. ஸோ இதுவும் ப்ளஸ்ஸுங்கிறனால இதுவும் ஒரு எலிப்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. எது வந்து நம்மளுக்கு கிரேட்டர் வேல்யூ இருக்குது? எக்ஸ் கூடக்க தான் கிரேட்டர் வேல்யூ. அப்போ இதுதான் ஏ. ஸோ அப்போ மேஜர் ஆக்சிஸ் எதுக்கு பேரலாக இருக்குது? பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன? x minus h the whole square by a square plus y minus k the whole square by b square equal to 1. ஸோ இதில் a ஸ்கொயருங்கிறது 100, அப்போ ஏவோட வேல்யூ 10. சிமிலராக b ஸ்கொயர் அப்படிங்கிறது 64. நம்மளுக்கு என்ன வேணும்? e வேணும். அதுக்கு e ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். e ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் by a square. அதாவது 100 minus 64 by 100. So that is 36 by 100. e square value 36 by 100 na e ஓட வேல்யூ என்ன? 6 by 10. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேணும்? ஏஇயும் a by eயும். ae equal to a வேல்யூ 10. ஸோ 10 into 6 by 10. ஸோ ae வேல்யூ 6. அதே a by e அப்படின்னா ஏயோட வேல்யூ 10, 1 by e வேல்யூ 10 by 6. ஸோ தட் இஸ் 100 by 6ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு சென்டர். சென்டருங்கிறது என்ன? h, k. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ங்கிறது என்ன? இங்கே வந்து நம்மளுக்கு இதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே ஹெச்சோட வேல்யூ என்ன? -1. ஸோ -1, கேயோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு ஃபோக்கை. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேஜராக இருக்கனால ஹெச் கூட தான் நம்மளுக்கு ஏஇ ஆட் ஆகும், கே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ வேல்யூ என்ன? 6, 2. ஸோ ஒன்று -1 ப்ளஸ் 6ஆக இருக்கும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு 5, 2 வரும். இல்லை -1 -6ஆக இருக்கும். அப்படி இருந்தால் -7, 2 வரும். நெக்ஸ்ட்டு வேர்டிசஸ் வந்து h ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, கே. அதாவது -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வேல்யூ 10, கே. ஸோ ஒரு வேளை ப்ளஸ் 10ஆக இருந்தால் இது 9, 2. இல்லை இது -1 -10ஆக இருந்தால் -11, 2. ஸோ ஃபைனலாக டைரக்ட்ரிக்ஸ் வந்து x is equal to h plus or minus a by e. அதாவது ஹெச்சோட வேல்யூ என்ன? -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 by 6. ஸோ ஒரு வேளை இது ப்ளஸ்ஸாக இருந்தால் x is equal to -6 + 100, அதாவது -94 by 6 வரும். +94 by 6, ஏன்னா 100 தான் கிரேட்டர் நம்பர். ஒருவேளை இது மைனஸாக இருந்தால் -6 - 100, அதாவது -106 by 6 வரும். ஸோ இது ரெண்டையும் காமனாக 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் ஒன்று x is equal to 47 by 3 வரும், இல்லாட்டி -53 by 3 வரும்.